எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ருசி கிச்சன் சத்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி கிராமத்து சின்ன வெங்காயம் காரக்குழம்பு. ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். கிராமத்து சின்ன வெங்காயம் காரக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துடலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தக்காளி 2, எண்ணெய் தேவைக்கேற்ப, தேங்காய் பால் 1 கப், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், புளிச்சாறு, உப்பு சுவைக்கேற்ப, வெந்தயம் 1 டீஸ்பூன். இன்னைக்கு நான் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு செய்யறதுக்கு நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். அதை நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் நான் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ அடுத்ததா இதுல நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாயை நான் கீறி போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். இப்போ அடுத்ததா இதுல நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா நம்ம உப்பு சேர்த்துடலாம். அப்போதான் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கும். இப்போ அடுத்ததா இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம புளிச்சாறு இதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததா இதுல நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். இப்போ அதே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொதிக்க விட்டுறலாம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும். இப்போ குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சைடில் எண்ணெய்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது மண்சட்டிங்கிறதுனால அது சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, சின்ன வெங்காயம் காரக்குழம்பு 10 நிமிஷத்துல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை சூடு சாதத்தோட வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட.
நம்ம சேனல்ல நிறைய புளிக்குழம்பு ரெசிபிஸும் இருக்கு. நீங்க அதையும் பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் மேல இருக்க ஐ பட்டன்லயும் சஜஸ்டட் வீடியோவா கொடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா அதையும் பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ருசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.